Hello guys, நம்ம வீடியோவில் இன்னைக்கு ஹலோ வேர்ல்டின் ஆங்குலர் 8 பார்க்க போகிறோம். ஸோ ஆங்குலர் 8 யூஸ் பண்ணி எப்படி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்டை ரன் பண்ணதுக்கு நமக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு தேவைப்படும். ஸோ அதனால் விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம எடிட்டர். ஸோ அப்புறம் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணணும். நோட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆங்குலர் GLI, ஸோ ஆங்குலர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணக்கு என்ன கமாண்ட்னா ng ஸ்பேஸ் நியூ உங்கள் ப்ராஜெக்டோட நேம் என்ன நேம். நான் இப்போ ஹலோ வேர்ல்டு எங்கள் நேமில் கிரியேட் பண்ண போகிறேன்னா நான் ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேமில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேம்லேயே உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு கோடுன்னு கொடுத்து டாட் கொடுத்தீங்கன்னா அந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆயிரும். கோடு ஓப்பன் ஆகி அதில் உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் வச்சு ng சர்வ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிரும்னா உங்கள் ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம எப்படி இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீவேர் தான், நீங்கள் அதனால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நியூ விண்டோ கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மிஷினோ நீங்கள் விண்டோஸ் மிஷினா விண்டோஸ், லினக்ஸ்னா லினக்ஸ், மேக் மிஷினா மேக் மிஷின். ஸோ உங்களுக்கு தேவையானதை 32 பிட்டா 64 பிட்டா பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னா நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டு விண்டோவில் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட் லைனில் வந்துடும். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதுலேயே உங்களுக்கு என்ன வெர்ஷன் பார்த்துக்கணும். நான் எனக்கு விண்டோஸில் 64 பிட்னா 64 பிட்டு. ஸோ இதில் ஒன் மோர் அட்வான்டேஜ் என்னென்னா நோட் கூட என்பிஎம்மும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் நோட இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணாலே இதில் எனது நோட் ஜேஎஸும் இருக்கும் என்பிஎம்மும் இருக்கும். ஸோ ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணுற விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நோட் ஜேஎஸ் கூட என்னது என்பிஎம். ஸோ இந்த இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆங்குலர் GLI இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு நோடு இன்ஸ்டால் ஆகிருக்காங்கன்னு பார்க்குறேன். நோடு -v கொடுத்தீங்கன்னா நோடு வெர்ஷன் வந்துடும். அதே மாதிரி நோட் பேக்கேஜ் மேனேஜர் NPM கொடுத்துட்டு -v கொடுத்தீங்கன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த வெர்ஷன் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நான் ஃபஸ்ட்டு ஆங்குலர் GLI நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆங்குலர் GLI இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னா npm install -g குளோபலி எல்லா யூசருக்கும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் -g at angular/GLI சாரி GLIக்கு என்னன்னா இந்த ஸ்லாஷ் கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா ஆங்குலர் வந்து உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் நெட்ஒர்க்கை பொறுத்து. ஸோ எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னது ஆங்குலர் GLI. ஸோ ஆங்குலர் நமக்கு என்னது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா நான் இப்போ ஆங்குலரை யூஸ் பண்ணி எப்படி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ng நியூ ஹலோ வேர்ல்டு ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ரவுட்டிங் வேணுமான்னு கேட்குது. நான் எஸ் கொடுக்குறேன். ஸ்டைல் ஷீட் என்ன வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணது நீங்கள் டவுன் ஆரோ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ CSS செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னது இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது என்ன ஆகும்னா நெட்டில் இருந்து ஒவ்வொரு மாடுலாக டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் என்ன அது டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது எல்லாமே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறது வந்து ஆங்குலர். ஸோ ஆங்குலருக்கும் ஆங்குலர் JSக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது.
ஸோ ஆங்குலர் 2க்கு முன்னாடி உள்ளது எல்லாமே எனது ஆங்குலர் ஜேஎஸ்மாங்க. ஸோ ஆங்குலர் ஜேஎஸ் அண்ட் ஆங்குலர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டானது. ஸோ இது ஆங்குலர் வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்து நீட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரியே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஆங்குலர். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஆங்குலர் வீடியோவில் பார்த்துருப்போம். ஆங்குலர் வந்து என்னது ஒரு காம்பனன்ட் பேஸ்ட். ஸோ இதில் எல்லாமே என்னது ஒரு காம்பனண்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு சிங்கிள் பேஜில் நமக்கு தேவையான இடத்துல ஒவ்வொரு காம்பனண்ட்காக மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்குவோம், ரீடைட் பண்ணிக்குவோம். நமக்கு என்ன காம்பனண்ட் வேணுமோ அந்த காம்பனண்ட்டுக்கு மாற்றி மாற்றி ரீடைட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாடியூல்ஸ் எல்லாமே நோட் பேக்கேஜ் மேனேஜர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணும், இப்போ நான் எக்ஸ்போர்ட் எக்ஸலுக்கு தனியாக ஒரு மாடல் இருக்கும். அதே மாதிரி நான் பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான மாடலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரியாக்டுக்கும் ஆங்குலருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் வந்து என்னது ஒரு ஃப்ரேம் ஒர்க், பட் ரியாக்டுங்கிறது ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, ஒரு லைப்ரரி, ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ ஆங்குலர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே என்னது ஆங்குலரில் பண்ணிக்கலாம். ஒரு லாங்குவேஜுக்குள்ள எல்லா ஃபியூச்சருமே என்னது ஆங்குலரில் உண்டு. ஸோ ஆங்குலருங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். பட் ரியாக்டுங்கிறது என்னது ஒரு லைப்ரரி, ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. பட் அதுலேயுமே நீங்கள் எல்லாம் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் அதுக்கு என்னது எக்ஸ்டர்னலாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆங்குலருக்கு மேக்ஸிமம் ஆஃப் திங்ஸ் இன்பில்டாகவே வந்துடும். ஸோ இது டவுன்லோட் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் டவுன்லோடுக்கு தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே இந்த உடனே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்கள் எவ்ரி டைம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கனாலே உடனே அது கம்பைல் ஆகி உங்களுக்கு உங்களோட பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை எப்படி நான் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் ஒவ்வொரு ஃபைல்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட எப்படி காம்பனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஆகணும், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆக முடிச்சோடனே நம்ம எப்படி விசுவல் ஸ்டுடியோ கோடில் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா எல்லா மாடலுமே அதுக்கு தேவையான மாடல்ஸ் எல்லாமே இந்த நெட்லேருந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ விசுவல் ஸ்டுடியோ கூடமே இந்த ஆங்குலர் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ 2019 இருந்துகிட்டே என்ன பண்ணிக்கலாம்னா ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன பண்ணிக்கலாம், ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த விசுவல் ஸ்டுடியோலேருந்தே சப்போர்ட் பண்ணுது. பட் விசுவல் ஸ்டுடியோனா இது நமக்கு பெய்டாக இருக்கும். விசுவல் ஸ்டுடியோ கோடுனா இது நம்ம ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டருக்கு போகிறோம், சிடி ஹலோ வேர்ல்ட். ஸோ இப்போ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கோடு பேஸ் விட்டு ஒரு டாட் வச்சு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆகிடும் இப்போ உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது. ஸோ ரன் பண்ணக்கு என்ன பண்ணணும்னா என்ஜி சரவுண்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகணும், ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்ஜி சரவுண்டு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆகிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்பைல் ஆகிட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட் :4200 உங்கள் ப்ராஜெக்ட் என்னது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ ப்ரௌசரில் போய் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோல்டரில் இந்த உங்கள் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதை நம்ம ரன் ஆகுத ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த ஆப் புக் இந்த ஃபோல்டர் எஸ்ஆர்சி ஃபோல்டருக்கு உள்ள தான் நம்ம பண்ணுற எல்லாமே திங்ஸுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் விசுவல் ஸ்டுடியோ கோடில் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும். ஸோ உங்களோட கோடுங்க வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா நம்ம இதை உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ப்ரௌசரில் போயிட்டு நான் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். லோக்கல் ஹோஸ்ட் 4200 கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்மளோட ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் என்னாச்சு ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ இப்போ ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.